அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ராகு வலுத்த ஜாதகர்கள் வாழ்க்கையில இந்த விஷயம் கண்டிப்பா நடந்தே ஆகும் அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். இதுல ராகு வலுத்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அது எப்படியான கிரக அமைப்பு அப்படின்னா அதை இப்ப சொல்றோம். நம்ம இந்த ராகுக்குன்னு மட்டும் சொல்றது இல்ல, எல்லா கிரகத்துக்குமே சேம் ரூல் தான், சேம் கான்செப்ட் தான். ரெண்டு கேட்டகரி, ஒன்னு லக்னம் லக்னாதிபதி சந்திரன் அல்லது தசாபுத்தி, இந்த ரெண்டோட ஏதோ ஒரு வகையில பலமாகி தொடர்பு கொள்ளணும். ஒன்னும் பார்வையில தொடர்பு கொள்ளணும் அல்லது சேர்க்கையில இருக்கணும். இப்படி ஏதோ ஒரு வகையில தொடர்பு கொண்டு தசாபுத்தியா வரணும். இப்போ தசாபுத்தியா வந்ததுன்னா அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப வலிமையா செயல்படும். லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட சம்பந்தப்பட்டா சைலண்டா மறைமுகமா அவங்களோட குணத்துல, எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல லாங் டேர்முக்கு எப்பவுமே இருக்கும். இந்த ரெண்டு கேட்டகரியில ஏதோ ஒண்ணுல இருந்தாதான் அது ராகு வலுத்திருக்கும். இது போக மரபணு ஜோதிட முறையில ராகு கர்மா இருக்கிற நபர்களுக்கும் ராகுவோட அந்த எனர்ஜி வலிமை இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். ஓகே, இப்போ ராகு வலுத்த ஜாதகர்கள் ஒரு 45-50 வயசு அல்லது 60 வயசுல எப்படிப்பட்ட நிகழ்வுகளை சந்திச்சிருப்பாங்க, எப்படிப்பட்ட நபர்களா இருக்கும், எப்படிப்பட்ட சம்பவங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டமான அனுபவம் அவங்களுக்கு கண்டிப்பா இருந்தே ஆகும். அதே போல ஒரு அசாதாரணமான சூழல்கள், ரொம்ப டேஞ்சரான, ரொம்ப ரிஸ்கான, கற்பனைக்கும் எட்டாத சில சூழல்களை அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா கடந்து வந்திருப்பாங்க. ரொம்ப தீவிரமான, ரொம்ப ஆழமான, ரொம்ப ரிஸ்கான விஷயங்களை இறங்கி செஞ்சிருப்பாங்க. இவங்களை பத்தி மத்தவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா, இவரா, அச்சுச்சோ அவர் பயங்கரமான ஆளாச்சே அப்படிங்கிற மாதிரி, அந்த காமெடியில வந்த மாதிரி இவர் இதை பண்ணாரு, அவர் அதை பண்ணாரு, இவர் இந்த மாதிரி ஆளு, அந்த மாதிரி ஆளு அப்படின்னு ஒரு அந்த ராகுவோட பிரம்மாண்டம், அதிர்வு மத்தவங்க சொல்ற அந்த விதத்திலேயே தெரியும். அந்த அளவு ஒரு வைப்ரண்டான அனுபவம் அவங்களோட லைஃப்ல நடந்திருக்கும். டைமுக்கு ஏற்ற மாதிரி வளைவு சுழிவா நேர்க்கா எப்படி யாரை எப்படி செயல்பட்டு கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நிறைய பிரம்மாண்டமான அறிவு இருக்கும், அனுபவம் இருக்கும், ஞானம் இருக்கும், ஸ்கில்லு, திறமை ஏதோ ஒரு பர்டிகுலரான விஷயங்கள்ல செம்மையா இருக்கும், அதிகமா இருக்கும். அப்புறம் ஒரு சிறந்த வழிகாட்டியா அவங்க லைஃப்ல இருப்பாங்க. மற்றவங்களுக்கு எந்த துறையில எடுத்தாலும் இதை இப்படி பண்ணு, இது இப்படிதான் நடக்கும், இது இப்படித்தான் போகும் அப்படிங்கிற சரியான வழிகாட்டியா மெச்சூர்டா இருப்பாங்க. ஸோ ராகு வலுத்தவங்களோட பிற்கால வாழ்க்கை இப்படியான சம்பவங்கள்ல தான் நிறைஞ்சிருக்கும். இந்த இப்ப சொல்லப்பட்ட சம்பவங்கள், நிகழ்வுகள், குணங்கள், சிந்தனைகள் அவங்க லைஃப்ல இருந்தே ஆகும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க யாரை வேணாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஆனா ஒரு விஷயம், இது எல்லாத்துலயுமே பாசிட்டிவான அனுபவமா இருக்குமா, பாசிட்டிவான ஞானமா இருக்குமா, பாசிட்டிவான ரிஸ்கான விஷயங்களா இருக்குமா, அல்லது நெகட்டிவான விஷயமா இருக்குமா அப்படிங்கிறது அவங்க வாழுகிற முறைய பொறுத்தது. ராகுவோட எனர்ஜிய, வேகத்தை, சந்தோஷ தேடல், இன்ப தேடல் அப்படிங்கிற ஒரு உந்துதலை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்களுக்கு பலன் அமையும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நம்ம பழைய வீடியோக்கள்லயே நிறைய சொல்லியிருப்போம். ராகுங்கிற அந்த தன்மை படைக்கப்பட்டதே சந்தோஷமா, இன்பமா, திருப்தியா வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தை உச்சமா கொண்டு படைக்கப்பட்ட ஒரு கிரகம் தான் ராகு. அப்போ அந்த கிரக தன்மையில இருக்கவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி இன்பமா, சந்தோஷமா, ரொம்ப ஜாலியா அந்த டோபமைன் சுரந்துகிட்டே இருக்க மாதிரியான லைஃபை வாழணும்னு நினைப்பாங்க. அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கிற வழி, அதற்கு அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை, அதுலதான் வேரியேஷன் இருக்கு. முழுக்க ராகு வலுத்தவரோட வாழ்க்கை சிறப்பு அமைகிறதுக்கு முழு காரணம் அவர்கள் மட்டுமே. ஏன்னா முழு வலிமையும் அவங்க கிட்டதான் இருக்கு. மற்ற கிரகங்கள் வளர்த்தவங்களுக்கும் அதுதான். ஆனா இவங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் விட படைத்தலின் நோக்கமே அல்டிமேட்டா வச்சு பிறக்கப்பட்ட ஒரு கிரகத்தன்மை தான் ராகு. ஏன்னா இது மற்ற கிரகத்துக்கு வேணா, இப்ப குருன்னா சொல்லி கொடுக்கறது, ஆசனா இருக்கிறது, சூரியன்னா வழி நடத்துறது, ஆளுமை பண்றது, சனின்னா அசிஸ்டண்டா இருக்கிறது, உழைக்கிறது, சர்வீஸ் பண்றது, இப்படி தனித்தனி மோட்டிவ் இருக்கும் மெஜாரிட்டியா. ஆனா இந்த ராகுவுக்கு சந்தோஷமா இருக்கிறது மட்டுமே, பிரம்மாண்டமா இன்பமா வாழ்றது மட்டுமே நோக்கம். அப்போ அதை சரியா பயன்படுத்தாதது உங்களோட தவறாதான் இருக்கும். இப்போ சரியா பயன்படுத்தின ஒரு நேர்மையான முறையில, அன்பான முறையில அவங்களோட இன்ப தேடலை சரியா வச்சவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு, மிகப்பெரிய அளவுல பதவிகள்ல ஏதாவது இருப்பாங்க. அது அரசியலோ இல்ல பிரைவேட் கம்பெனியோ அல்லது கவர்மெண்டோ அல்லது தனிப்பட்ட ஏதாவது ஒரு தொழிலையோ ஒரு கௌரவமான ஒரு அங்கீகாரத்துல இருப்பாங்க, மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க. அல்லது பெரிய அளவுல சொத்து, நிலம், வண்டி வாகனம், புது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பொருட்கள், ஒரு சாஃப்ட்வேரு, லக்ஸரியஸ் திங்கு, எலக்ட்ரானிக்ஸு, இது எல்லாத்தையும் அவங்களோட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருப்பாங்க.
தன்னோட சந்ததிக்கு விட்டுட்டு போவாங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிற எல்லா விதமான சுகபோகமான வாழ்க்கையும் அவங்களோட அன்றாட வாழ்வில் அனுபவிக்கிறவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒன்று அவங்க லைஃப்பில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. ஏதாவது ஒன்று ஒரு ப்ராப்பராக அச்சீவ்மெண்ட் ஒன்று நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ராகுவோட எனர்ஜியை, நோக்கத்தை, இன்ப தேடலை சரியான முறையில் பயன்படுத்தினவங்க. ஒருவேளை சரியாக பயன்படுத்தலை, சூழலுக்கு ஆட்படுறாங்க, பேராசையை ரொம்ப தவறாக பயன்படுத்துகிறாங்க, அல்லது மற்றவங்க மேலே குறை சொல்கிறாங்க. இப்படியான நபர்களுக்கு நெகட்டிவான பலன்கள் தான் இருந்திருக்கும். இந்த நெகட்டிவாக வாழ்ந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்றது கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாம சூழலை அணுகுனவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அந்த சந்தோஷம், அந்த இன்பம் கிடைச்சா போதும், ஜெயிச்சா போதும், நம்ம கௌரவமா இருந்தா போதும், அதுக்கு என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், ஆக மொத்தம் நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அப்படின்னு இறங்கின நபர்களா இருப்பாங்க. நிதானமா நிறுத்தி அதுக்கான நிலைத்த நீடித்த நியாயமான உழைப்பை போட்டு அந்த பிரம்மாண்டத்தை இன்ப தேடல் நோக்கி போனவங்க பாசிட்டிவான ரிசல்ட்டை பெற்றிருப்பாங்க. சரியான வாழ்க்கையை வழிநடத்தியிருப்பாங்க. அறமான முறையில பொறுமையா நிதானமா நீடித்த நோக்கத்தோட அதை பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா உங்க லைஃபும் சிறப்பானதா வந்து நிற்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றோம் அப்படின்னா, ராகு வலுத்தவர்களால சும்மாவே இருக்க முடியாது. கண் கூட நிறைய பார்த்துருக்கேன். துருன்னு ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, தேடிட்டு இருப்பாங்க. அந்த டோப்பமைனுக்காக, அந்த என்தூசியாஸ்டிக்காக, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க இருக்கிற ஃபீல்டில், அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும், பேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்களோட ஆக்டிவிட்டி பிரம்மாண்டமாக இருக்க தான் நினைக்கும். ராகு வலுத்தவர்களுக்கு அறிவில், செயல்களில், சமூகத்தில், வேலையில், தொழிலில் பிரம்மாண்டமான அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். ஆனால் அதே வேகத்தை, அதே வீரியத்தை, அதே அந்த எனர்ஜியை உறவுகள்லையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். மேக்சிமம் ராகு வலுத்தவங்களுக்கு அவங்க கூட இருக்கவங்க உறவுகளை அடக்கி வச்சிருப்பாங்க, கட்டுப்படுத்தியிருப்பாங்க, நிறைய துன்புறுத்தியிருப்பாங்க. உறவுகள்லையும் அந்த வேகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி நியாயமான முறையில் அன்பா அரவணைப்பா பயன்படுத்திட்டாங்கன்னா உறவுலையும் அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கையிலையும் ரிலேஷன்ஷிப்லையும். ஆனால் அதே வேகத்தை, அதே தேடுதலை, அதே இன்ப நாட்டத்தை ரிலேஷன்ஷிப்லையும் வைக்கும்போது தான் அவங்க மைனஸ் ஆகுது, பிரச்சனைகள் வருது. 2 கல்யாணம், 2 திருமணம், மல்டிபிள் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. ஸோ இறை ராகு வலுத்தவங்களை சரியாக தான் படைச்சிருக்கு. அவங்க போகிற விதம், அதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள், எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது, அது எப்படி செயல்படும், அது எப்படி பாசிட்டிவ், எப்படி நெகட்டிவ், சரியாக எப்படி கொண்டு போகணும், வேலை, தொழில், குடும்பம், எக்கனாமிக், இதில் எல்லாம் எப்படி சரியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற முழுமையான உங்கள் ஜாதகத்தை பற்றின கைடன்ஸ் வேணும், ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது பொதுவாக லைஃப்பை பற்றி பொதுவான கைடன்ஸ், வேலை, தொழில், எக்கனாமிக் அப்படின்னு ஒரு பொதுவான கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான தனி சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். வேணுங்கிறவங்க அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் சில ப்ராக்டிஸ் எல்லாம் அப்கமிங் டேஸில் தொடர்ந்து நடக்கும். ஸோ அதுலேயுமே நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி.